மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவழக்கை தாயை குழல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தோவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலாரும் பாவா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருப்பாவையின் 5வது பாடலுக்கு வந்திருக்கோம். முதல் 4 பாசுரத்துல ஆண்டாள் பர, வியூக, விபவ, அந்தர்யாமி அப்படிங்கிற 4 நிலைகளை அனுபவிச்சாள். இப்போ அர்ச்சாவதார நிலையை அனுபவிக்கணும். அதுக்கு முன்னாடி கோபிகைகளுக்குள்ள ஒரு கோபிகைக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, வசிஷ்டர் மிகச்சிறந்த ஞானி. அவர் ராமரின் முடிசூட்டு விழாக்காக ஒரு தேதி குறிக்கிறார். ஆனா அந்த தேதியில நடக்காம ராமர் 14 வருஷத்துக்கு காட்டுக்கு போறார். அப்படி ஒரு பெரிய ஞானி குறிச்ச தேதியிலேயே யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்கலைன்னா நம்மளாம் சிறிய ஞானிகள். நம்ம இந்த மாதிரி ஒரு நோன்பு செய்தா அது பூர்த்தி ஆகுமா அப்படின்னு அந்த கோபிகைக்கு சந்தேகம். ஒரு நல்ல ஞானமுள்ள கோபிகை சொல்றா, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நம்ம மாயனான யமுனை துறைவனான ஆயர் குலத்தின் விளக்கான சுலபனான தாமோதரனை பக்தி பண்ணா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்ற மனோவாக்காயங்களை ஒன்றுபடுத்தி நம்ம பேசுறது, நம்ம நினைக்கிறது, நம்ம பண்ணறது எல்லாமே ஒன்னா இருந்து கண்ணனுக்கு சேரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எல்லா பாப்பங்களும் தீனில் தூசாகும் அப்படின்னு அழிஞ்சு போயிடும். வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு தெரிவிச்ச ரகசியத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்துல வெளிப்படுத்துறார், கோபிகை மூலமாக வெளிப்படுத்துறார். இந்த முக்கியமான விஷயத்தை கொண்டு திருப்பாவையில மேல என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.